சும்மா சொங்கி சோனங்கி இருக்கனால நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு அலையிற. நீ என்னை மாதிரி ஒரு காட்டான் உட்கார்ந்தவரை வந்து பாரு நீ என்ன நடக்குதுன்னு. தெரிச்சு ஓடுவான் இந்திக்கார பையெல்லாம். அவனே பெட்டி கட்டி ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான். எத்தனை பேரை எங்க தூக்கி பச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்தில் பெட்டியை கட்டிடுவான். கஞ்சா வச்சிருந்தான் போடுறா, அவின் வச்சிருந்தான் போடுறா, பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துறான் கற்பழிப்பு போடுறா, அங்கே ஒரு பாலியல் தொல்லை போடுறா, ஒரு 1000 பேரை தூக்கி உள்ளே போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ளே வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. அங்கே இல்லை இந்தியா சவர் நேஷன் ஹே எஸ் ஹே. என்ன என்ன கொடுமை. ஒரு நிலம்தான் இருக்கு, அதையும் இழந்துட்டு நான் எங்கே போகிறது? அங்கே அடித்து வரேன்னா சிங்களேன் ஓடியாந்து நிற்கவாது. இங்கே ஒரு இடம் இருந்துச்சு, இங்கே அடித்து வரேன்னா எங்கே போகிறது? ராஜா திருப்பூரில் அடிக்கிறவன் நாளைக்கு தெருவுக்கு தெருவு அடிப்பான் ராஜா. அப்போ அடி வாங்கும்போது என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். எச்சரித்து ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் அவன் சொல்லிட்டேன். அப்புறம் நீ போடுவ இல்லைன்னா அவன் உன்னை போடுவான். அப்புறம் நீ என்னை தேடுவ. எனக்கு ஒரு வன்மம் உண்டு. என் ஆளு மனதற்கு அடங்காத ஒரு பெருநெருப்பு எரிந்து கொண்டிருக்குது. இந்த கட்சி ஏன் நீ இவ்வளவு எதிர்க்கிற, இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறிய, கடுமையா எதிர்க்கிறிய? எதிர்ப்பேன். 11 வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் காணாம போயிடுறான். தங்கச்சி அழுகிறா, அண்ணனை காணான்ட்டு. பெற்றோர்கள் ஓடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் கேட்குறாங்க, அவன் அப்பயே போயிட்டானே அப்படின்னு. உடன்படித்த நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஆசிரியர் பெருந்துகள்கிட்ட கேட்குறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இல்லை, 11 வயசு பையனை காணா. 3 நாட்கள் கழித்து சரியாக அந்த சிறுவன் வருகிறான். தங்கை ஓடி போய் கட்டி தழுவி அண்ணா என்று அழுகிறாள். அப்பா அம்மா வந்து அழுகிறாங்க. அவன் ஒன்றுமே சொல்லலை, ஒரு கலையம் வச்சிருக்கிறான், ஒரு கலையம். அந்த கலையத்து மேலே ஒரு துணியை போட்டு வண்டு கட்டியிருக்கான், கட்டி வச்சிருக்கான். தங்கையை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அழுத கண்ணீரை தொடச்சிட்டு, அழாத தங்கச்சி வா திறந்து காட்டுறான். அந்த கலையத்துக்குள்ள ரத்தம் தோய்ந்து சிவந்த மண், அந்த மண் அள்ளி வச்சிருக்கான். ஜாலியன் வாலாவாக்கில் சென்ட்ரல் டயர் சுட்டுச்சு செத்த மக்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த இடம் இருக்குல்ல, அந்த மண் அள்ளியில் வச்சிருக்கான். இது நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி, இதுக்கு வெள்ளையர்கள் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த சிறுவன் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே, 22 வயதில் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி என் இன மக்கள், என் தாய் நிலம் தமிழீழத்தில் சிந்திய ரத்தம், அந்த மண், சிவந்த மண் என் வீட்டு பூஜை அறையில் இன்றும் இருக்கிறது. ஒரு வெண்கல கலையத்திலே வண்டு கட்டி வைத்திருக்கிறேன். அந்த வஞ்சம், அந்த வன்மம் அந்த வீரன் பகத்சிங்குக்கு இருந்தது, இந்த சீமானுக்கு இருக்கிறது. வஞ்சம் வச்சு பழிதிருக்கிற நான் மகனுக்கடா, நீ பார்த்துட்டே இரு, எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒரே நாடு ஒரே இலங்கைக்குள் வாழ்வது, நான் வந்து உட்கார்ந்தவன் சொல்றா, என் தலைக்கு மேலே என் தலைவன் படம், ஒரு கொம்பனை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வென்றுட்டேன், பல பேரை கொண்டுட்டேன். அதான் ஆபத்து. சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்வது வெல்வது ஆபத்து. ஆமாம் ஆபத்து. யாருக்கு யாருக்கு சொல்றாரு பாருங்க. நேர்மையற்று முறையற்று ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பெற்று கொழுத்து திமிரி தீர உங்களுக்கு ஆபத்து. சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, இட பங்கீடு கொடுங்கிற, அதுக்கு துணிவில்லை. ஏன் பெரியார பேசுறீங்க? எதுக்காக சமூக நீதி பேசுறீங்க? இது எதையுமே பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. நீ எடு, நான் கவுண்டர் எனக்கு எவ்வளவுன்னு பாரு, நான் வன்னியர் எவ்வளவுன்னு பாரு, நான் முத்தரையர் எவ்வளவுன்னு பாரு, நான் உடையார் எவ்வளவுன்னு பாரு, நான் வந்து வண்ணார் எவ்வளவுன்னு பாரு, குயவர் எவ்வளவுன்னு பாரு, போயர் எவ்வளவுன்னு பாரு, குறவர் எவ்வளவுன்னு பாரு, நாடார் எவ்வளவு, தேவர்ல கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, எண்ணீரு, ரெட்டியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, எண்ணீரு, எண்ணி கொடுத்துரு. நீ எடுத்து கொடுக்குற, நான் உங்க அப்பா முடிச்சு சொத்த இடம் என்னது எடுத்து கொடுக்க நீ யாரு?
இடம் என்னது என்னப்பா? கவுண்டர் 2 கோடியா, அதுக்கு தகுந்த கொடுப்பா. படையாச்சி 2 கோடியா, அதுக்கு தகுந்த கொடு. நாங்கள் எதாவது கேட்டா சொல்லு. 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது அநீதி. 5 பேருக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் அநீதி. 5 பேருக்கு 5 பேர் சாப்பாடு கொடு, 50 பேருக்கு 50 பேர் சாப்பாடு கொடு, 500 பேருக்கு 500 பேருக்கு சாப்பாடு கொடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது, பிரச்சனை இல்லை நாட்டில். இதை செய்ய துணிவு இருக்கா? ஆனா சாதிவாரி என்ன முடியாது. ஆனால் வீட்டுக்கு எத்தனை ஓட்டுருக்கு எண்ணி மட்டும் துட்டா கொடுக்குறீ நீட்ட சரியா? அது ஒன்று தெரியாது. தெரியும், இது அதிமுக ஓட்டு, இது நாம் தமிழர் ஓட்டு, இதுதான் நம்ம ஓட்டு. எத்தனை ஓட்டுமா? அந்த வாக்காளர் அடையாள அட்டை வேற கேட்பான். ஏன்னா அது ஏமாந்துடக்கூடாதான், நேர்மையாக இருக்கணுமா. 5 ஓட்டு 5 ஓட்டு இதை காட்டுமா, இந்த இருக்கு பாருங்க 5 ஓட்டுங்க எங்களுக்கு. இந்தாம்மா சாதனை. இதெல்லாம் திராவிட மாடல்களில் வருது, திராவிட மாடலில் வருது. முதலியார் வாக்கு அதிகமாக இருக்குன்னு யாரோ சொல்லிட்டான். அங்கேருந்து அவர் மருமகன் மாப்பிள்ளை சபரீஷன் அனுப்பிட்டார். என்ன முதலியாரும் பேசி, இந்த முதலியார் யாருன்னு தெரியுமா? நீ என்ன நீ சபரீஷன் அனுப்புனா பூரா ஓட்டு போட்டு நினைக்கிறேன். மான தமிழ் மக்கள்டா, மான தமிழ் மக்கள். உனக்கு வரலாறு தெரியுமா? எங்க முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு இருக்கும்போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசவு செய்து கொடுத்த மக்கள். நெசவு மட்டும் செஞ்சுட்டு தான் நினைக்காத. போர் என்று வரும்போது முதலில் யார்? செவ்வேலந்தி முதலிலே களத்திலே வாய்ந்ததான் அவன் முதலியார். இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? மீண்டும் மஞ்சப்பை. ஏன் அந்த பை பச்சையா இருந்தா வெள்ளையா இருந்தா கதை? பை துணிப்பையா இருக்கணும், அவ்வளவுதான். மஞ்சப்பை அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உங்க அப்பா கொண்டு வந்தது அது இதுங்கிறான். என்ன என்ன பாருங்க, கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? விஜயநகர பேரரசு நிறுவன பிறகு எங்க முதலியாரெல்லாம் கூப்பிட்டு உங்க மன்னர்களுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கு பட்டாடைகளை செஞ்சுதாங்கன்னா வேற ஆளை பாடுறான்ட்டான். வேற வழி இல்லாமல் குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிராக்களை இறக்கினார்கள் இந்த விஜயநகர மன்னர்கள். கடைசியா இங்க நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது போடா வேற எங்கேயாவது வேற ஆள்கிட்ட பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குனாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். தன்மானமிக்க தமிழர்கள் நிறைந்து வாழுகிற நாடு இது. நீ ஜாதி சொல்லி இது சொல்ல வாக்கு வாங்கிக்க முடியாது. இந்த நாடு ஒரு நூல் இலையில வரலாற்று தவறு பண்ணிடுச்சு. அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செலி என்ற பேர் தான் நாடு உருப்பட்டுருக்கு, நாமும் உருப்பட்டுருப்போம். நாங்கள்லாம் இந்த கட்சி ஆரம்பிச்சோன்னு கடைசி வரை ஒரே கொண்டாட்டியாடு வாழ்ந்த தலைவன், அரசியல் தலைவன் தான். ஊழல் லஞ்சம் பெறாத நேர்மையான தலைவன் நெடுஞ்செலியன், ஆக பெரும் கல்வியான. அது நீங்க அரசியலே தான், திராவிட மாடலே தான். இந்த வேலையை தான் செய்வார்கள் அவர்கள். அதனாலதான் நம்ம வென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்களா இருக்கும். நம் மொழி நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம செய்து கொண்டிருக்கோம். நம் தாய்மொழியை நாமே அழித்து கொண்டிருக்கோம். நமது நிலத்தை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது தெரியல. நம் வளம் களவு போய் கொண்டிருக்கு, அது தெரியல. அவர் சொல்றான், ஈஎஃப் சுமாசர் சிறியதை அழகுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்றான், உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறான். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் எவன் என்று கேட்கிறான். உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? பிறகு எதற்காக அழித்தீர்கள்? உங்களால் மலைகளை உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மலைகளை எப்படி உங்களுக்கு மணலாக பார்க்க முடிகிறது? கன்னியாகுமரியில் காலையில் போராட்டம் என்னன்னு கேளுங்க. நம்ம மலைகளை நொறுக்கி எம்சாண்ட் மலை மணல்னு கேரளாவுக்கு வண்டி வண்டியாக பாறை உந்துகள் அதில் லாரிகளில் கொண்டு போறதை தடுத்து நம் மக்கள் போராட்டம். இதை எதை பற்றி அக்கறை இருக்கு? தம்பி உதயநிதி மதுரையில் கூட்டம் மகளிர் உதவி ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கரும்பு அப்படி அடுக்கடுக்கிற கரும்பு, 1 கிலோமீட்டருக்கு அப்படி வாழை மரம். எப்படி இருக்கு? உங்க தாத்தாவுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியாது, உங்க அப்பாவுக்கும் என்னன்னு தெரியாது, தம்பி உதயநிதிக்கும் தெரியல. கரும்பும் வாழையும் உங்களுக்கு அழகு பொருட்கள் ஆகிப்போச்சு இல்லையா?
எப்படி இருக்கு? வெம்பாடுபட்டு 6 மாசம் பாடுபட்டு ஒரு தட்டையை விளைய வைக்கிறான். அது அப்படியே வரிசை படம் இருக்கு பாருங்க. காசு கொடுத்து கூட்டி வர்ற கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறுநாற்காலியை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. இது மாதிரி கூட்டத்தை என் வாழ்நாளே பாருங்க. நாமா வெறுநாற்காலி இப்படி இவ்வளவு நாற்காலி எவன் பார்ப்பான்? மதுரையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு, ஒருத்தருக்கான வெறும் நாற்காலி. இவர் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் நின்று போயிட்டு இருக்கான். ஏன்? கொடுத்த காசுக்கு அவ்வளோதான் இருப்பான். கூட்டம்னா எப்படி இருக்கணும்? கூட்டம்னா அப்படி இன உணர்வோடு மான உணர்வோடு குவிந்து நிற்கிற இந்த கூட்டம் போல இருக்கணும். நீங்க கூட்டுவீங்க, இது கூடும். இனத்திற்காக, அதன் மானத்திற்காக கூடும், உணர்வு எழுச்சியோட கூடும். டாஸ்மார்க் மூடிவானேன்னு போடாது. அங்கே 8 ஆனா 10 மணிக்கு மூடிவான்ப்பா பாப்பா. இப்போ அந்த பையன் இல்லை, தம்பி வந்தனால எப்பவும் இருக்கு. சைதாப்பேட்டில் எங்கள் அம்மா என் தம்பி புகழ வீடு தெருவில் கடை, ராத்திரிக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். காலையில் எந்திரிச்சு நம்ம பொண்ணு பிள்ளைய வாசத்தளிக்க கோலம் போட போனால் அப்பவும் 60 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கான். எப்படிப்பா போகிறதுங்கிறாங்க. இந்த நேரத்தையாவது குறையா? கேரளா மாதிரி சரக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கடை இருக்கும். வாங்கிட்டு பில்லு கொடுப்பேன், எங்கே வேணாலும் போய் குடிச்சிக்க, பார் கிடையாது. அப்படி மூடு. நல்ல தலைவர்கள் இருந்து ஆளுகிறார்கள். அதனால குஜராத் படுகொலையை பற்றி பிபிசி எடுத்த ஆவணப்படத்தை அரசே திரையிட்டு காட்டுது. இங்கே அப்படியா? அலைபேசியில் பார்க்குற பிள்ளைகளை விரட்டி வெட்டி கைது பண்ணி உள்ள விடுது. கேட்டால் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். எங்கிட்டு இருக்குது? எந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு பெற்றீர்களா இல்லையா? வந்து 2 ஆண்டு ஆயிடுச்சு. ஏன் அவர்களை விடுதலை செய்யல? என் அன்பு தம்பி அபிதாகிர் இறந்தே போனான். 2 சிறுநீரகம் பழுதாயிருச்சு. இவர்கள் விடுதலை என்பதே உடலில் இருந்து உயிர் பிரிவது, மரணம் மட்டும்தான் இவர்கள் சொல்லுகிற விடுதலை. அவனுக்கு அந்த ஒரு வருத்த செய்தி பதிய வேணாமா? அந்த மரணம் எனக்கு வலிக்கிறது, அவர்கள் துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், ஒரு வருத்த செய்தி. ஒரே ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒருத்தன் தான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன், அது நாம் தமிழர் கட்சியும் நானும் தான். இன்னும் என் மக்கள் நம்பிட்டு திமுகவுக்கு போட்டால் தான் நமக்கு பாதுகாப்பு. நான் என்ன கேட்குறேன், திறந்த இந்த திரளாக இருக்கிறேன் மக்களுக்கு முன்னாடி, இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செய்த ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒன்று, இதே மாதிரி ஒரு மேடையில் சொல்ல சொல்லுங்க, ஒரே ஒரு நன்மை சொல்லுங்க. சிறுபான்மை நீ சொல்லி சொல்லி அச்சப்படுத்தி என் சொந்த நிலத்தில் இது ஏன் நாடு, நான் எப்படி சிறுபான்மை? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வரி கட்டுறா, நானும் வரி கட்டுறேன். நீனும் வாக்கு செலுத்துறா, நானும் வாக்கு செலுத்துறேன். என்னடா நீ பெரிய பிடுங்கி நான் சின்ன, என்ன நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ சிறுபான்மை மக்களுக்குன்ற வரைய போடுறா. ஜிஎஸ்டி சிறுபான்மை மக்களுக்கு 2 விழுக்காடு போடு, இஸ்லாமிய வைக்கிறவனுக்கு 2டா, மற்றவனுக்கு 5 போடுவியா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எங்கள் ஆத்தால போயிருக்கான்லடா, அவன் கட்டுற வரியத்தான் அதான் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறான். சமமா இருக்கா? வைத்தியக்காரங்க மனசில் வச்சுக்கிறங்க. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை கும்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான், திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விடுறது ஒன்று தான்ங்கிறாரு. பார்த்து அவர் இருக்கும்போது தான் இங்கே செல்லலை, அவன் பேரன் செத்து போனார், பேரனாவது கத்துறேன். இதையாவது கேட்டு ஏதாவது ஓட்டு போட்டு வெளில விடுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. ஏதோ பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள். நீங்க எது இல்லாமல் வாழ முடியும் என் அன்பு உடன் பிறந்தார்களே? சிகரெட்டு வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. கார் அது இல்லாமல் வாழ முடியும், அதை உற்பத்தி செய்கிறவன் பெரும் பெரும் கோடீஸ்வர முதலாளிகள். செல்போன் அது இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன், அதுக்குள்ளே இருக்கிற அலைக்கட்ட அந்த அட்டை இருக்குல்ல, அந்த சிம் கார்டு, அதை தயாரிக்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. சாராயம் குடிக்காம அவங்களால் வாழ முடியும், ஆனால் காய்ச்சிறவன் விற்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. ஆனால் இந்த உலகத்திற்கே உணவளிக்கிறவன் விவசாயி, பிச்சைக்காரனா இருக்கான், அவன் லட்சக்காரனா இருக்கான். இதுதான் இருக்கிற முரண்.
இதை ஒழிக்கணும். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். அதனால்தான் என்னுடைய மறையினுடைய வேதம் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பென்றது உலகம் அதனால் உழன்று முளவே தலைன்னு பாடுது. உழுவார் உலகிற்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று பாடுது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று பாடுது. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று பாடுது. இதைவிட உழவின் பெருமையை யாரும் பாட முடியாது. அந்த பெருமை மிக்க உழவர் கொடியோனை சின்னமாக ஏந்தி வருகிற உங்கள் பிள்ளை, உங்கள் எண்ணம் விவசாயி சின்னம். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்.